வணக்கம் நண்பர்களே, இது உங்க லீட் ரோல் ஃபிலிம்ஸ் தமிழ். எங்க கார்ட்டூன்ஸும் அனிமேஷனும் உங்க சந்தோஷத்துக்காக. அச்சுவும் மயில் குடும்பமும். சுந்தரவனம் என்ற ஒரு அழகான கிராமத்தில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அச்சு பிரார்த்தனைக்காக சென்று கொண்டிருந்தான். ஏதோ ஒன்று அவனது கண்களில் பட்டது. ஐயோ என்று மயில் சிலையை பார்த்தான். அழகான மயில் சிலையில் இருந்த இறகுகள் காணவில்லை என்று அதிர்ச்சியடைந்தான். அச்சு அதிர்ச்சி அடைந்ததை கண்ட ஊர் மக்கள் சிலையின் முன் சென்றனர். அப்பொழுதுதான் அவர்கள் கவனித்தனர், அழகிய மயில் சிலையில் இருந்த இறகுகளை காணவில்லை என்று. அனைவரும் கவலைப்பட்டனர். கவலைப்பட்ட கிராம மக்கள் எல்லோரும் மயில் சிலையை சுற்றி கூடினர். அதிர்ஷ்ட இறகுகள் இல்லாமற் அறுவடை திருவிழா என்ன நடக்கும் என்று ஜெயா ஆண்டி கவலைப்பட்டார். அப்பொழுது அச்சுவின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அவன் மக்கள் அனைவரிடமும் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினான். நாங்கள் அந்த மயில் இறகுகளை கண்டுபிடித்து வருகிறோம். நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. மயில் இறகுகள் இல்லாவிட்டால் நாளை அறுவடை திருவிழா ரத்துப்படலாம் என ஊர் மக்கள் அனைவரும் கவலைப்பட்டனர். கிராமத்திற்கு பின்னால் அடர்ந்த காட்டுப்பகுதி உள்ளது. அச்சுவும் அவனது நண்பர்களும் அந்த காட்டுக்குள் சென்றனர். அங்கு இருந்த நீல நிற மயில் இறகுகளின் துண்டுகளை பார்த்தனர். அதனை பின்தொடர்ந்து வெகு தூரம் சென்றார்கள். அவர்கள் அங்கு ஒரு மயில் குடும்பத்தை கண்டுபிடித்தார்கள். அச்சு அந்த மயில்களை கவனமாக அணுகி காயமடைந்த மயிலுக்கு கூடு கட்ட சிலையின் இறகுகளை சேகரித்து வருவதை கண்டறிந்தான். அச்சு அவற்றின் அருகில் சென்று, உங்க குட்டிக்கு உதவ நீங்க இறகுகளை எடுத்தீர்களா என மெதுவாக கேட்டான். அதற்கு அம்மா மயில் சோகமாக தலையாட்டி, என் குட்டியின் உடல்நிலை சரியாக கூட்டிற்கு மென்மையான இறகுகள் தேவைப்பட்டது என கூறியது. அப்பொழுது அச்சுவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. இறகுகளை திரும்ப பெறுவதற்கு பதிலாக அனைவருக்கும் உதவுமாறு ஒரு தீர்வை கண்டுபிடித்தான். அதோடு கிராமவாசிகளை மயிலுக்கு உதவுமாறு கூறினான். கிராமவாசிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். வண்ணமயமான துணிகள் மற்றும் காகிதத்திலிருந்து புதிய அலங்கார இறகுகளை உருவாக்கினார்கள். டாக்டர் நாயர் குட்டி மயிலுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார். மயில் குடும்பம் திருவிழா கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக மாறியது. சிலை இன்னும் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டது. கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக வேலை செய்தனர். சிலர் வண்ணமயமான காகித இறகுகளை உருவாக்கினர். மற்றவர் குட்டி மயிலை பராமரிக்க உதவினர். அதன் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி திருவிழாவை கொண்டாடினார்கள். அச்சுவின் புத்திசாலியான செயலால் மயில் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. ஊர் மக்கள் உதவியுடன் அறுவடை திருவிழா எந்த ஒரு தடையுமின்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நண்பர்களே, இதே போன்ற கதைகளை மேலும் கேட்டு மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க. மேலும் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.